मृत्युदंड मरण दंडने। लेखक परिचय। मृत्युदंड नामक कहानी तमिल के महान लेखक कल्कि की कहानी है। मृत्युदंड पेरुடைய இந்த கதை தமிழ்ல கிரேட்டான ரைட்டர் கல்கியோட கதை। आपका असली नाम राग कृष्णमूर्ति है। इवरोட उन्मैयाना पेर वंदु कृष्णमूर्ति। आपने गांधी जी की पुकार सुनकर असहयोग आंदोलन में भाग लिया। गांधी जी अழைச்சதை ஏத்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு। आपके ऐतिहासिक उपन्यास तमिल भाषा भाषी बहुत पसंद करते हैं। இவரோட வரலாற்று உபன்யாசங்கள்லாம் தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்। வே ஆனந்த் விகடன் கே संपादक थे। आनंद विकटनिல் ஆசிரியராக இருந்திருக்காரு। फिर कल्कि नाम से अलग पत्रिका चलाते थे। कल्किन पेरुடைய ஒரு தனியான ஒரு பத்திரிகையை நடத்திட்டு வந்தார்। रा वीलीनाथन ने इस कहानी का हिंदी में अनुवाद किया है। रा वीलीनाथ தான் இந்த கதையை வந்து हिंदीல ट्रांसलेट பண்ணார்। कहानी का सारांश। कहानी का सारांश। सन 1942 में भारत छोड़ो आंदोलन के कारण अंग्रेजी सरकार ने महात्मा गांधी जैसे बड़े बड़े नेताओं को गिरफ्तार किया। सन 1942 इंडिया விட்டுடுங்க அந்த போராட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக महात्मा गांधी போன்ற பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் கைது பண்ணாங்க। तब तमिलनाडु के मधुपट्टी रेलवे स्टेशन से आधे मील दूर पर किसी ने रेल के पटरी उखाड़ फेंक दी। அப்போ தமிழ்நாட்டில் மதுப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்குலேருந்து பாதி கிலோமீட்டர் தொலைவில் ட்ரெயின் ட்ராக்கெல்லாம் பிடுங்கி யாரோ வீசி எறிஞ்சிருக்காங்க। சௌபாக்கிய சே कोई दुर्घटना नहीं हुई। நல்ல வேளை கெட்ட சம்பவம் எதுவும் நடக்கல। சபேரி की गाड़ी का ड्राइवर होशियार था। காலையில் இருக்க ட்ரெயின் டிரைவர் வந்து ரொம்ப கிளவர்। उसने उगड़ी पटरी को देख लिया। அவர் பிடுங்கி வீசினா அந்த ட்ராக்கை பார்த்துட்டாரு। और गाड़ी रोक दी। ट्रेन स्टॉप பண்ணிட்டாரு। आधे घंटे में पटरी की मरम्मत हो गई। हाफ एन आवरिல் வந்து ட்ரெயின் ட்ராக்ல பழுதுலாம் நீக்கிட்டாங்க। और गाड़ी चली गई। वंडी போயிடுச்சு। उसके बाद मधुपट्टी की पुलिस हाई स्कूल के 6 विद्यार्थियों को स्टेशन ले गई। அதுக்கப்புறம் மதுப்பட்டி போலீஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 6 பேரை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க। स्कूल के सभी लड़के बाहर आ गए। स्कूल இருக்க எல்லா பிள்ளைங்களும் வெளியே வந்துட்டாங்க। मधुपट्टी की गालियों में इनकलाब जिंदाबाद के नारे गूंज उठे थे। मधुपट्टिயில் இருக்க ஸ்ட்ரீட்லாம் வந்து புரட்சி ஓங்குகன்னு சொல்லிட்டு சவுண்டு எதிரொலிக்குது। पुलिस स्टेशन के चारों ओर भीड़ जमा हो गई। पुलिस स्टेशन 4 பக்கமும் வந்து கூட்டமாயிருச்சு। हवालात में विद्यार्थियों को बुरी तरह पीटा जा रहा है। ஸ்டேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க। एक खबर आग की तरह फैल गई। இந்த நியூஸ் வந்து நெருப்பு மாதிரி ஊர் முழுக்க பரவிட்டே இருந்தது। जनता क्रोधित हुई। மக்களுக்கு கோபம் அதிகமாயிருச்சு। सड़क की मरम्मत के लिए रोडियां रखी गई थी। ரோடை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக கற்கள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க। வே ரோடியாம் पुलिस स्टेशन पर बरसाने लगी। அந்த கற்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் மேலே வீச ஆரம்பித்தாங்க। पुलिस ने 159 व्यक्तियों के ऊपर मुकदमा चलाया। போலீஸ் வந்து 159 பேர் மேலே केस फाइल பண்ணுச்சு। दीवान बहादुर अष्टोत्तम अयंगार की अदालत में मुकदमा की सुनवाई आरंभ हुई। दीवान बहादुर अष्टोत्तम अयंगारोட கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது। इस मुकदमे का प्रथम अभियुक्त तिरुमலை नामक युवक था। இந்த கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் குற்றவாளி முதல் குற்றவாளி வந்து திருமலை பேருடைய ஒரு இளைஞன்। திருமலை सार्वजनिक कार्यों में भाग लेता था। திருமலை வந்து பொது காரியத்தெல்லாம் ஈடுபடுவான்। वक्त मधुपट्टी का लाडला था। मधुपट्टिயோட செல்ல பிள்ளையே அவன் தான்। उसकी ओर से कहा गया कि அவன் பக்கமாக என்ன சொல்கிறான்னா जिस दिन मधुपट्टी में दंगा हुआ उस दिन वक्त वहाँ नहीं था। என்னைக்கு மதுப்பட்டியில் கலகம் நடந்ததோ அன்னைக்கு அவன் அங்கே இல்லை। उस दिन शाम को ही वापस आया था। அன்னைக்கு ஈவினிங் தான் அவன் வந்தான்। उभय वेदांत प्रवचन चक्रवर्ती श्री षटकोपाचारी स्वामी जी तिरुमले के समर्थन में गवाही देने के लिए अदालत आए। षटकोपाचारी स्वामी வந்து திருமலைக்கு ஆதரவு தந்து சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு வராரு। उन्होंने अदालत में कहा कि उस दिन शाम को मैं तिरुचिरापल्ली जंक्शन के वेटिंग रूम में था। அப்போ வந்து கோர்ட்டில் வந்து அவர் சொல்கிறாரு அன்னைக்கு ஈவினிங் வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வெயிட்டிங் ரூமில் இருந்தேன் நான்। திருமலை भी वहाँ था। திருமலையும் என் கூட இருந்தான்। दोनों दिव्य प्रबंध ग्रंथ के बारे में बात करते थे। நாங்கள் 2 பேரும் दिव्य प्रबंधத்தை பற்றி நூலை பற்றி நாங்கள் வந்து डिस्कस பண்ணிட்டு இருந்தோம்। पुलिस के गवाहों ने कहा कि
पुलिस साक्ष्य என்ன சொல்லுதுன்னா पुलिस स्टेशन पर हमला करने वाली भीड़ में तिरुमலை भी था पुलिस स्टेशन अटैक பண்ண கூட்டத்துல திருமலை இருந்தான்னு अश्वत्थम अय्यंगार को षटकोपाचारी स्वामी जी की गवाही सत्य प्रतीत हुई अश्वत्थम अय्यंगाருக்கு षटकोपाचारी स्वामिயோட அந்த சாட்சி வந்து உண்மைன்னு பட்டது फिर भी लाचार होकर अय्यंगार ने तिरुमலை को मृत्युदंड सुनाया ஆனாலும் வேற வழி இல்லாம ஐயங்கார் வந்து திருமலைக்கு மரண தண்டனை அறிவிச்சார் एक सुनकर तिरुमலை की मां बेहोश होकर गिर पड़ी இத கேட்டவன திருமலையோட அம்மா மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துறாங்க इस मुकदमे का फैसला सुनाने के बाद अश्वत्थम अय्यंगार मानसिक तनाव में रहने लगी இந்த கேஸோட முடிவு சொன்னவனே अश्वत्थम अय्यंगार ரொம்ப மனநோயால பாதிக்கப்பட்டாரு रात में उनको नींद नहीं आती थी நைட் அவருக்கு தூக்கமும் வரல திருமலை का मासूम चेहरा दिखाई देता था திருமலையோட அந்த இன்னசென்ட் फेस தான் முகத்துக்கு வருது रात के 4 बजे திருமலை उनके कमरे के अंदर आया நைட் 4 மணிக்கு வந்து திருமலை வந்து அவரோட ரூமுக்கு உள்ள வரும் अश्वत्थम अय्यंगार उसे देखकर प्रसन्न हुई अश्वत्थम अय्यंगार के பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு वे बोले कि திருமலை तुम निर्दोष हो அவர் சொல்றாரு திருமலை நீ குற்றமற்றவன் तब திருமலை बोला कि आप मुझ पर विश्वास करते हैं அப்போ திருமலை சொல்றா நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க एक सुनकर मैं संतुष्ट हूं இதை கேட்டவனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் इतना कहकर திருமலை वहां से चला गया இவ்வளவு சொல்லிட்டு திருமலை அங்கிருந்து போயிடுறான் उसके जाने के बाद अय्यंगार ने देखा कि कमरा अंदर से बंद है அவன் போன பிறகு अय्यंगार பார்க்கறாரு ரூம் வந்து உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு 2 दिन बाद अश्वत्थम अय्यंगार समाचार पत्र पढ़ रहे थे 2 நாள் கழிச்சு अश्वत्थम अय्यंगार न्यूज़ पेपर படிச்சிட்டு இருக்காரு एक कोने में छपी एक खबर उनका ध्यान आकृष्ट किया ஒரு மூலையில வந்து பிரிண்ட் ஆயிருந்த நியூஸ் வந்து न्यूज़ அவரோட கவனம் போச்சு वक्त अपने थी कि मधुपट्टी के दंगे के मामले फांसी की सजा प्राप्त तिरुमலை परसों सवेरे 4 बजे प्राकृतिक रूप से मर गया அந்த நியூஸ்ல என்னன்னா மதுப்பட்டியில் நடந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்ட தூக்கு தண்டனை கைதிக்கு திருமலைக்கு முந்த நாள் வந்து நேற்று காலையில் 4 மணிக்கு இயற்கையாகவே இறந்துட்டான் அப்படின்னு एक पढ़कर अय्यंगार का सिर चकराने लगा इधर படிச்சோன்னா अय्यंगारोட தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு ठीक उसी समय तिरुमலை उनके कमरे में आया था கரெக்டாக அந்த டைமுக்கு தான் திருமலை அவரோட ரூமுக்கு வந்திருந்தான் एक बात याद आई இந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது तो वे भूमि पर गिर पड़े கீழே விழுந்துட்டாரு डॉक्टरों ने देखकर कहा कि अचानक दिल को धड़कन बंद हो जाने से इनकी मृत्यु हो गई है டாக்டர்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க திடீர்னு அவருக்கு வந்து हार्ट अटैक வந்துருச்சு அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க कहानी की विशेषताएं இந்த கதையோட விசேஷம் न्यायाधीश अश्वत्थम अय्यंगार न्याय का गला घोंटकर तिरुमலை को मृत्युदंड देती है ஜட்ஜான अश्वत्थम अय्यंगार வந்து நியாயத்தை வந்து இது பண்ணாமல் வந்து திருமலைக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாரு इस दुख में वे मानसिक तनाव से पीड़ित होकर स्वयं मर जाता है இந்த துக்கத்திலேயே அவர் மனநோயாகி அவரே வந்து இறந்துடாரு जिसको अय्यंगार मृत्यु दंड देते हैं யாருக்கு அவர் மரண தண்டனை கொடுத்தாரோ वही திருமலை उनकी मृत्यु का कारण बन जाता है அந்த திருமலை தான் அவரோட இறப்புக்கு காரணமானவனா ஆனா इस तरह की इस कहानी के लिए मृत्यु दंड शीर्षक उत्तम शीर्षक है இது போல இந்த கதையோட இந்த मृत्यु दंड நமக்கு இந்த டைட்டில் வந்து நல்லா கிரேட்டான டைட்டில் अय्यंगार की मनोदशा का चित्रण खूब हुआ है अय्यंगारोட மனநிலைமை நல்லா வர்ணனை பண்ணியிருந்தாங்க इससे हमें आभास हो जाता है कि उन्होंने कोई भारी अपराध किया है இதுலேருந்து நமக்கு என்ன தோன்றனா ஒரு என்னமோ பெரிய தவறு செஞ்ச மாதிரி இருக்கு फिर फ्लैशबैक शैली अपनाई गई है இருந்தாலும் फ्लैशबैक வந்து ஸ்டைல் வந்து இதில் வச்சிருக்காங்க और अय्यंगार का अपराध दर्शाया जाता है इससे कहानी में रोचकता आती है அதனால தான் கதையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது कहानी के कथोपकथन सरल और सुबोध है कहानिயில் வந்து உரையாடலாம் ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் திருமலை रात को अय्यंगार से मिलने आता है திருமலை வந்து நைட்டு अय्यंगारा मीट पन्ना वरा एक वर्णन पढ़ते समय एक प्रकार का भय दिल और दिमाग से होकर गुजरता है இதை படிக்க சொல்ல நம்மளோட மனசு ஒரு விதமான பயம் வந்து உருவாகுது यही लेखक की सफलता है இதுதான் ரைட்டரோட வெற்றி ये कहानी अनुदित मालूम नहीं पड़ती இது டிரான்ஸ்லேஷன் கதை மாதிரி தெரியல मूल कहानी में जो स्वाद है உண்மையான கதையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ एक सब इसमें है அதெல்லாம் இந்த கதையில் இருக்குது